ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் திவ்யா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து என் தங்கச்சி உள்ளே வந்து தெரியாமல் கூப்பிட்டு போயிருக்கேன். எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அந்த காலேஜில் வந்து கூப்பிட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ போக போகிறோம். அந்த விலாகை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டில் அசிங்கமாக நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோன்னா, எங்கள் காலேஜ் போக போகிறோம். இங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டாப் தான், அடுத்த ஸ்டாப்பில் தான் காலேஜ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோவில் போகலான்னு இருக்கோம். ஓகே, போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ஃப்ரீ பஸ் போல் இருக்குது. டிக்கெட்டு வந்து வாங்கலை. ஓகே சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து அந்த ஸ்டாப்பில் நிற்கலை. எங்கள் காலேஜுக்கும் அடுத்த ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா, இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ளே வந்து இப்போ என் சரணியை வந்து உள்ளே எப்படியாவது போக வைக்கணும். அதுக்கு வந்து என்ன வழி பண்ணுறது தெரில. என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணிருக்கேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெயிட் பண்ணுற கேட்டுக்கிட்டே வா அப்படி சொல்லிருக்காங்க. எப்படியாவது நான் வந்து உள்ளே நைஸாக ஓடிடணும். அதுதான் இப்போ எங்களோட பிளான். காற்று வேறு அடிக்குது, முடியல வேறு பறந்துகிட்டே இருக்குது, வெயில் வேறு அடிக்குது பயங்கரமாக. என்ன சரண்யா, உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னை மட்டும் உள்ள உன்னையும் கூட்டு வீட்டுக்கு கூட்டு. இப்போ என்கிட்ட பாஸ் இருக்குது. இவளோட பாஸ் நான் வந்து ஃபேக்காக ரெடி பண்ணேன். ஆக்சுவலி பாஸ்னால் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு மெசேஜ் மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன், அதுதான் பாஸாக ஆக்சுவலி. வாங்க உள்ளே போகலாம். காலேஜ் உள்ளே நாங்கள் வந்து எப்படியோ வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு அந்த நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போக போகிறோம். அந்த ஃபங்க்ஷனே தெரியாமல் அட்டன் பண்ணுற ஒரே அலுமினி மீட்டுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது மட்டும்தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜ் வந்து நாங்கள் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பி ஆர்ச். ஆக்சுவலி இது வந்து சைடில் இப்போ தான் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. உள்ளெல்லாம் அந்த சைட்லாம் போனால் அந்த சைடு என் கிளாஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா பொறுமையாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், இந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அழகாக இருக்குது பாருங்கள். நான் உள்ளே வந்து காட்டுறேன். நான் ஒரு வாட்டி வந்தேன். என்னோட ஏரி காலேஜ் எல்லாம் பாருங்க. ஏரி காலேஜ் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் இப்படி தான் இருக்கும். மழை மட்டும் வந்துருச்சுன்னா போதும், இந்த இடத்துல ஆமாம் ஏரி மாதிரி மாறிடும். அந்த மாரி வந்து ஒரு இடம் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏரி தான் சொல்ல வந்தால் இந்த காலேஜ் ஏரியில் தான் கட்டியிருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டு. 1985 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை போட்டிங்கன்னா அப்போ தெரியும் இது காலேஜ் எந்த ஏரியாவில் இருந்ததுன்ட்டு. நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்னோட ஏரி காலேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஏரி காலேஜ் சத்யபாமா கிடையாது, ஏரி காலேஜ். இது வந்து நர்ஸு, சத்யபாமா காலேஜ் ஆஃப் நர்சிங். இதுக்காகவே ஒரு கேங் இருக்குது தனியாக. நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மேக்கப் ராணியா திவ்யா தான். நான் மட்டுமா? நீதான் அசிங்கமா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து டென்டிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்டல் காலேஜு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் தான், வேறு பல் மருத்துவமனை. எஸ், காலேஜ் தான் இது, ரூம் தான் இது, கிளாஸஸ். ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது சைடில். இது உள்ளே இருக்குது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஒரு வாட்டி. அதுதான் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இல்லையா? ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ அந்த கிளாஸ் டோர் ஃப்ரண்ட்டில், அதுதான் ஹாஸ்பிட்டல். அப்படியா? ஆப்போசிட்டில் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் எங்கள் அம்மா வர மாட்டாங்க. நானே வர மாட்டேன். நானே சரி, பழைய பசங்களாம் வராங்களே, இப்போ அதுக்காக தான் பர்மிஷன் போட்டு வந்தேன். நான் ஏன் வர போகிறேன்? நான் கூட ஜாலியாக vlog எடுக்கலாம், யூடியூப்பில் கண்டென்ட் இல்லையேன்னு வந்தேன். ஜாலியாக டான்ஸ் ஆடலான்னு சாப்பிடலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டல். இந்த பில்டிங் புதுசாக இப்போ கட்டியிருக்காங்களா? நான் வராத ஒரு வருஷத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. நான் வராத ஒரு வருஷம் 2 வருஷம்
வந்து பஸ் விட்டுவானுங்க, வந்து திரும்பி பஸ் விட்டு அந்த அவங்க வண்டி எடுத்து போவானுங்க. டெய்லியும் இப்படி தான் நடக்குது. ப்ரீவியஸ் பேட்சஸ்லாம் கொஞ்சம் அங்கே வந்து நம்ம கிளாஸில் ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் வந்தான். அது அங்கெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. யார் யார் வரான்னு தெரியுமா? ஆமாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி என் தங்கச்சி உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. இது எங்கள் மேம் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் சரணியை கூப்பிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பாருங்கள், பின்னாடி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. தெரிஞ்ச பசங்க தான் எல்லாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நம்மள தான் பார்க்குறாங்க. அதோ மைக்கில் வச்சு இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப லாங்காக மைக்கிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இதான் ஸ்டேஜ். இங்கே தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. சீனியர்ஸு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்களாம் கூட உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெரிய அங்கிள்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்களாம் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. என் ஃப்ரெண்டை காமிச்சா செருப்பு கட்டி அடிப்பேன், வேறு இல்லை. ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வழியாக அது வழியெல்லாம் ஸ்டெப்ஸ் வழியெல்லாம் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக கத்திட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அந்த சைட் ஃபுல்லாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரில. ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. Our beloved Chancellor Ma'am, Dr. Maria Johnson. Our beloved President Sir, Dr. Mary Johnson. Vice President Ma'am, Maria Bernadette. We shall now proceed with the photo session. I request all the alumni to come to the center, as then we can take the photo. Thank you so much. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அலுமினை மீட்டுக்கு நான் வந்திருக்கிறது. இங்க நான் சங்கரன் தின்றதெல்லாம் கேட்கும். டெக்னிக்கல் நானும் வாய் வர. Right? I'll give you space. I'll give you food. I'll give you employees, bus, everything. You do things. If you do really well, then go out and grow. Right? If you feel bad, you don't do good, then it's okay because you have to spend money. That's how the conversation works, right? That is something huge, right? Not everybody will get a assignment like that. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒன்றுமே இல்லை, தொண பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கீழே கேக் தராங்க, நம்ம போய் கேக் சாப்பிட்டு வரலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக எடுத்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 மேபி ஒரு 5:56 ஆக போகுது. ஜஸ்ட் 2 minutes வண்டி தேவை. தண்ணி தாகமாக இருக்குது. அதை இந்த பக்கம் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டேன். இன்னும் இதே தான் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆகிடுச்சு. அங்கே ஈவெண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். அங்கே தான் இருக்குது, நம்ம வாங்கி பார்க்கலாம். சரியா, நான் அப்புறம் கிட்ட வந்துட்டேன். பேசிட்டு இருக்கேன். காலேஜில் தான் டான் மூவி ஷூட் பண்ணாங்க. ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிராமத்து செட்டில் சத்யபாமாவில் இந்த இடத்துல கிராமத்து செட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கிரவுண்ட் தான் இந்த பிளேஸு. பட் நாங்கள் படித்த கிளாஸ் இந்த இடத்துல தான் வரும். இந்த பாய்ஸ் ஹாஸ்டல் இங்கே ஏடிஎம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் படித்த கிளாஸ்க்கு நான் போக போகிறேன். தெரியல, என்னோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து போனால் கிளாஸ் நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே மேலே வச்சுருக்கேன். நம்ம கிளாஸ் தான் சைலண்டாக போகுதுங்க. எல்லாம் ரொம்ப சைலண்டாக போகிறாங்க. நான் மட்டும் தான் அதை கத்திட்டு vlog எடுத்துகிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் அசிங்கமாக என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே
அந்த இடத்துல சாப்பாடு போடுவாங்க. திங்கட்கிழமை ஆனால் வந்து மீன் வறுத்து போடுவாங்க. டேஸ்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ஆனால் முட்டை போடுவாங்க. ஆன் பண்ணியா? ஒரு நாளைக்கு ஒரு நான்வெஜ் போடுவாங்க. ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் நான்வெஜ்ஜே போட மாட்டாங்க. ஏன்னா வந்து மெயினாக பிரியாணி போடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் த கண்டென்ட். வந்து மெயினாக பிரியாணி போடுவாங்க எங்கள் காலேஜில். ஆனால் வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்வீட் வச்சுருவாங்க எனக்கு. ஆனால் தேர்ஸ்டேனா பிரியாணி கூட ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க பாருங்க. செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீமுக்காக சண்டை வந்துடும் அந்த இடத்துல. நான் வந்து அந்த கேன்டீன்லேயே இருப்பேன். 10 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளாஸ் வருவேன். தேர்ஸ்டே ஆனால் லஞ்சுக்கு அப்புறம் நான் எப்போவுமே லேட்டாக தான் வருவேன் கிளாஸ்க்கு. ஏன்னா வந்து அவ்வளோ அந்தளவுக்கு நான் ஐஸ்கிரீம் பைக்குவேன். எனக்கு தெரியலண்ணா. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் படித்த கிளாஸ். பார்த்துக்கோங்க, இன்னும் இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேய் பங்களா மாதிரி இருக்குது. இல்லை டாப் 20 இங்கே தான் நாங்கள் வந்து படித்தோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே தான் வந்து பிரியாணி போடுவோம். இங்கே பக்கத்தில் கிளாஸு, இங்கே பக்கத்தில் அப்படியே சாப்பிடுவோம். நடுவில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது ஸ்டெப்புக்குள்ளே போயிட்டு சாப்பிடுவோம். நான் காட்டுறேன், பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது நைட் ஆனதுனால. நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். கேக்குதான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்க பாருங்க இந்த பில்டிங்ஸ். ஆக்சுவலி இந்த பில்டிங்கில் தான் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டே அப்போ என்ன பண்ணோம், இந்த பில்டிங்கில் வந்து எங்களுக்கு செமினார் நடக்குது. செமினார் நடக்கப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காமிச்சல அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, லாஸ்ட் டே அன்றைக்கி தான் கொரோனா வந்துச்சு சொன்னாங்க. கொரோனா வந்துச்சு நெக்ஸ்ட் நான் வந்து செமினார் எடுக்கணும். மேம் வந்து கண்டிப்பாக செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது என்னாச்சு, நான் போய் மாட்டிக்க போகிறேன்டா, அவ்வளோதான் காலிடா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ செமினார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் முடிச்சுட்டு கிளாஸ் போகலான்னு போனால் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இல்லை கிளாஸ்லாம் கிடையாது, லீவு, எல்லாம் வீட்டுக்கு போங்க சொல்லிட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே லீவ் விட்டாங்க. ஜாலின்னு நினச்சி ஜாலியாக வீட்டுக்கு போனோம். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது, அன்றைக்கி தான் எங்களுக்கு என்னோட கடைசி நாள் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் போச்சு. கொரோனா பேட்ச். தெரியுதா தெரியல, லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா வந்து என்னை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அங்கே பாருங்க. ஹாய், இங்கே பாருங்க யார் தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே காலேஜ் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துட்டோம். ஆக்சுவலி இப்போ என்னன்னா, இவளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணுமா, அதான் எங்கள் காலேஜில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகணும். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், பேய் ரூம் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அமானுஷமான காலேஜ் ஆக்சுவலி. அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன். நல்ல காலேஜில் எனக்கு தெரிஞ்ச எந்த அமானுஷமும் இல்லை. நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணதில்லை. ஸோ நல்ல காலேஜ் தான். ஓகே லெட்ஸ் see. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம் கிட்டே நாங்கள் போயிட்டோம். ஆக்சுவலி சவுண்டாக இருக்கு, என் வாய்ஸ் வந்து கேட்குதான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஆக்சுவலி பார்க்குறேன். இதோ பார்த்தீங்களா, அதுவும் அங்கே பேர் அதுல லாஸ்ட்ல இருக்கு. லாஸ்ட் மிரர்லாம் தெரில. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல ஒரு பில்டிங்கில் இருக்குது. அங்கே இருக்கிற இதில் மிரர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து ரெஸ்ட் ரூம் ஆக்சுவலி எங்களுக்கு. இந்த இடத்துல கம்ப்யூட்டர் லேப் இருக்கும். அதாவது வந்து ஸ்கில் கிளாஸ் மாதிரி ஒன்று வைப்பாங்க. தண்ணியும் அங்கே இருக்குது, பிடிச்சிட்டு போயிடலாம். ஸ்கில் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். இங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம் காலைல டிஃபன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் ஆகிடுச்சு. என்ன ஜோக்னா, நாங்கள் வந்து நான் இந்த காலேஜ் தான் படிக்கிறேன். இருந்தாலும் ரெஸ்ட் ரூம் வந்து எங்கே இருக்க தெரியல, மறந்து போச்சு. ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம். ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகல. இப்போ வந்து நாங்கள் லேடிஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறோம். அந்த லாஸ்ட்டில் இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி ஆப்போசிட் லாஸ்ட்டில் நாங்கள் இப்போ நடந்து வந்த வீடியோவில் ஆப்போசிட் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் வாங்களே. பட்டாம்பூச்செல்லாம் பறக்குது. இந்த கிளாஸ்
கிளாஸ் தான் செமினார் ஹால். அந்த லாஸ்ட்ல இருக்கு ரெஸ்ட் ரூம். இந்த செமினார் ஹால் இந்த கிளாஸ் இப்போ நான் காமிச்சல அதுதான் வந்து அடுத்த கிளாஸ். எனக்கு அந்த இடத்துல தான் செமினார் எடுக்கிறாங்க செமினார் ஹாலில். ஐயோ கடவுளே என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வேலைக்கு ஆகாது படிக்கலாம் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கொரோனா லீவுன்ட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான். சரி லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்த கேமரா இல்லை. Ladies and gentlemen, we now have an impromptu group performance. ஸ்டாண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். What the fuck? Help me! Help me! Nigga! No. ட்ரை பண்ணலாம். No.